வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிதுன ராசி, உங்களுக்கு மிதுன ராசியை பற்றி நான் நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்கேன், நட்சத்திரத்தை பற்றியும் டீட்டெயிலாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய எதிர்பார்ப்பு வந்து எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா மிதுனம் தான் நம்பர் 1. ஏன்னா ப்ரெசண்ட்டில் ஒரு உலகத்தில் வாழ்கிறீங்க. அந்த உலகம் வந்து திருப்தியாக இருக்கோ, சூப்பராக இருக்கோ, நல்லா இருக்கோன்றலாம் செகண்டரி. பட் வேற ஒரு உலகத்துக்கு போகணுன்ற கனவு வந்து ஒரு சைட் பிரெயினில் வந்து யோசிச்சுட்டே இருக்குது. இது மிதுனத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நான் 2026 பார்த்த வரைக்கும் மிதுனம் நாட் பேடுன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் அந்த 10ல் சனி வந்து நிறைய பேருக்கு வேலையை மாற்றிடலாமா, ப்ரொஃபஷனை மாற்றிடலாமா, ஃபீல்டை மாற்றிடலாமா, வெளிநாடு எங்கன்னா ஓடிடலாமா, இல்லை இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை ஃபாரின்லேருந்து பேக் டு இந்தியா வந்துடலாமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம். ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பட்சேன், இங்கேருந்து அங்கே போனால் அது சூப்பராக இருக்குது, அங்கேருந்து திரும்பி இங்கே வந்தால் இதுவாக இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம். நான் வந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் கரெக்டாக ஜூனில் வந்து குரு மாறுறாரு. மிதுனத்துக்கு வந்து உச்சமடைஞ்சு வாக்குஸ்தானத்தில் குரு வந்து கேந்திராதிபதியாகவும் அவர் தான் மெயினாக அந்த ப்ரொஃபஷனுக்கு பத்துக்கூடிய குருவாக வந்து சனியை பார்க்குறாரு. ஸோ ஒரு சூப்பர் ஆஸ்பெக்டில் இந்த மிதுனத்துக்கு வந்து ஜூன்லேருந்து சார்ஜ் எடுக்குது. நான் டெஃபினட்டாக பார்க்குறேன் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எதர் ப்ரொமோஷன், க்ரோத் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப்லாம் அந்த ஜூன்லேருந்து ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்குன்னு நான் பார்க்குறேன். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த மனநிலை இந்த வருஷம் மாறிட்ட பிறகு ஒரு வேலை மாற்றிடுறாங்க, ஒரு பதவி அடைஞ்சிடுறாங்க, அதோட திருப்தி அடைவாங்களா, இல்லை அங்கே போயும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல், ஏன்னா இந்த வருஷம் 10ல் சனி இருக்காரு, அங்கே போயும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் மறுபடியும் வேற ஒரு இடம் போகலாம், வேற ஒரு ஜாப் போகலாம், வேற ஒரு கண்ட்ரி போகலாம் யோசிப்பாங்களா? அது மட்டும் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கரெக்டான ஒரு கொஸ்டின். ஸோ மிதுன ராசி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து டூயல் சைன், ரெட்டத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு, ஏன்னா சந்திரன் அங்கே இருக்கும்போது மனசு ரெட்டத்தன்மை, ஒன்று ஹையாக இருக்கும், ஒன்று லோவாக இருக்கும், இது சார்ந்த விஷயம். இந்த வருஷம் அவங்களோட ஃபஸ்ட்டு மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, இவ்வளோ நாள் குரு மிதுனத்தில் இருந்துட்டார், நல்லவன் பேர் எடுத்துட்டாங்க, அந்த பேரை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய இந்த வருஷத்துடைய பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே குரு பயிற்சி, இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதே சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட வாழ்க்கை முறையில் அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கான விஷயங்கள் 90% இருக்குது. இந்த 10% இருக்கிறத திருப்தி அப்படின்ற ஒரு வார்த்தையோடு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சரி நம்மளுக்கு கிடைச்சது இதை எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கலாம் அப்படின்னு எடுத்தாங்கனாக்கா இந்த வருஷம் மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல தனகாரகன் உட்காராரு, 10ஆம் அதிபதி உட்காராரு, 7ஆம் அதிபதி எல்லாம் சூப்பர். பட் ஆனால் மிதுனத்தை, இந்த 12 ராசியில் மிதுனத்தை மட்டும் அவங்க ட்ராக்கு ஒரே மைண்ட் செட்டில் போச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் சில பேர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 78ல் பிறந்தவங்களுக்குலாம் அங்கேயே குரு தான் இருக்குது, கடகத்துலேயே குரு மேலே குரு வரப்போகிறாரு, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் அதாவது இந்த மிதுனம் வந்து அதிக ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட லைஃப் கரியருக்கு என்ன தேவை அப்படின்ற திங்கிங் இந்த வருஷம் அதிகரித்து கொடுக்க போகுது மிதுன ராசிக்கு. அதே போல் இன்னொரு கொஸ்டின் என்னன்னாக்கா, சார் நிறைய பேர் பேசுறது என்னன்னா, இந்த 80s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலை, 70s கிட்ஸுக்கு கல்யாணம், அது அந்த 90s கிட்ஸ் இப்போ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கேலி பேச்சுகளாக இருந்தாலும், ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜின்னு ஒரு பேச்சு பேசும்போது இந்த மிதுன ராசி, ஏன்னா நம்ம ஜோதிட விதியில் வந்து 7ஆம் இடமே பாதகம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகுமா? ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு இந்த மேரேஜ் மேட்சிங்லாம் வந்து கன்சல்ட் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணதில் ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து மிதுனத்துக்கு வந்து டிஃபால்ட்டாக உண்டு. ஏன் இந்த ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். ஒரு பொண்ணு இல்லை பையன் அவங்களே அறிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கணும்,
இன்டலெக்சுவலாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், பொலைட்டாக இருக்கணும், ஹம்பிளாக இருக்கணும், ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கணும், ஆக்ஷன் ஹீரோயினாக இருக்கணும், கார் ஓட்டணும், வீட்டையும் பார்த்துக்கணும், சூப்பராக குக் பண்ணணும், நிறைய சேவிங்ஸ் பண்ணணும், ஃப்யூச்சரை பற்றி பிளான். இப்படி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லா சிப்பையும் கடவுள் வைக்க முடியும்? இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் டிலே பண்ணி போயிட்டாங்க. சில பேர் இந்த அவசர காதல்னு ஒன்று இருக்குது, அது மிதனத்துக்கு டிஃபால்ட்டாக உண்டு. அவசர காதல், அப்படி பார்த்த உடனே கண்டதும் ஒரு காதல், அப்படி பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம தப்பாக சாய்ஸ் எடுத்துட்டோமோ. இப்போ 2026 பற்றி கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பை வந்து குரு கொடுத்துருவார். ஜூன்லேருந்து அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அந்த வீடு 8வது இடமான மாங்கல்ய ஸ்தானத்தில் குரு பார்வை விழும். ஏன் 2ல் குரு வந்தால் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா 2லேருந்து குரு பார்வை 8ல் விழுந்துரும். இந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்த்தேன், யாருமே இல்லை, எம்டி. குரு பார்வை விழுதுன்னா கல்யாணத்துக்கு வாய்ப்பை கொடுக்குறாரு. அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண நீங்கள் ரெடினா மேரேஜ் கிளியர்னு அர்த்தம். இது லவ் மேரேஜ்க்கு நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த முறை ஒரு வழியாக பிடிக்குது பிடிக்கல, வேணும் வேண்டாம், நீ சரியில்லை நான் சரியில்லை, இந்த குழப்பத்தெல்லாம் தீர்ந்து இந்த முறை கன்வீன்ஸ் ஆகுறாங்க, சரி கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு கன்வீன்ஸ் ஆகுறாங்க. அது இந்த ஜூனில் அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது மிதுனராசிக்கு. நிறைய பேர் என்னை கேட்டது என்னென்னா, ஆரோக்கியத்தில் எப்போவுமே இந்த மிதுனம் வந்து காற்று ராசி, வேகமான சிந்தனை, அளவுக்கு மீறின சிந்தனை, ஓவர் திங்கிங்னா இது இந்த லிஸ்ட்டில் வருது. நிறைய பேர் நிறைய ஃபோபியாலாம் பார்த்துருக்கேன். அப்போ அந்த ஓவர் திங்கிங்னால் வரக்கூடிய இந்த ஃபோபியாஸு, ஹெல்த் இஷ்யூஸு, இதெல்லாம் இந்த வருஷம் ஏதாவது அவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குது சார். என்னோட கிளைண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, ஒருத்தவங்க திருவாதிரை நட்சத்திரம். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, என்னால் என் பசியை அடக்க முடியல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கதா தோணுது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படி குண்டாக இருந்தால் எப்படி கல்யாணம் பண்ணுறது, இப்படியும் புலம்புறாங்க. ஆனால் இந்த மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் அடிக்ட் அப்படின்னு சொல்கிறதுல ஃபஸ்ட்டு ராசி மிதுனம் தான். இந்த ஃபுட் சார்ந்த அதுலேயும் வேறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் வரப்போகிறாரு. நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, அவுட் சைட் ஃபுட்ஸு, இதில் அடிக்ட் ஆக போகிறவங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் சொல்லும் போது ஒரு ஆணும் பெண்ணும் சமத்துவத்தை சொல்லக்கூடியது. ஸோ பழக்க வழக்கங்கள் அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நன்மைகள் ஏற்படுத்தி தான் தரும். ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்துல வந்தாலும் அவரோட பார்வை 6ஆம் இடத்துல தான் இருக்குது. நட்பு ரீதியான சில விரோதங்களையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. ஸோ ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கேஸ்ட்ரிக், 2வது விஷயம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பழக்கம். குரு நல்லவர் தான், குரு எப்போவுமே நல்லவர் தான், அவருக்கு 10ஆம் அதிபதி தான். ஆனாலும் இந்த குருவுடைய தன்மை வந்து ஏதாவது ஒரு ஃபுட் அடிக்டில் அவங்க மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாத ஒரு பிரச்சனைகளும் அதே அந்த குரு ஆயில்யத்தில் வரும்போது அதில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை மெயினாக வந்து வயிறு தொப்பை அதிகமாக போகுது மிதுன ராசிக்கு தான் அதிகமாக இந்த வருஷம். அதே போல் இப்போ இந்த மிதுனத்துக்கு அப்படின்னு பேசும்போது நிறைய பிளானட்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது. இப்போ இந்த டிரான்சிட்டில் இருக்கிற இந்த 9ல் இருக்கிற ராகு இவங்களுக்கு பித்ரு தோஷத்தை கொடுக்குமா? அது கொடுக்காது. அதாவது பித்ரு தோஷம் அப்படிங்கிறது வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய டிரான்சிஷனில் நடக்கிறது இல்லை. இப்போ வந்து நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் பிறக்கும்போது ஒரு பிளட் குரூப் இருக்குது, மொத்தம் 8 வகையான பிளட் குரூப் இருக்குது. நீங்கள் இப்போ ஓ பாசிட்டிவ்னு பிறந்துட்டீங்கன்னா நடுவில் போய் ஓ நெகட்டிவ் மாறுமா? மாறாது. அவ்வளோதான். பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் ஜனனம் எடுக்கும் போதே அந்த பரம்பரை ஹிஸ்ட்ரியோடு தான் வெளியே வரீங்க, அங்கேயே அது தோஷமா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த கோச்சாரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி, இல்லைனா நீங்கள் நல்லா உங்களை அலங்கரிச்சிக்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து பித்ரு தோஷம் கிடையாது. பட் 9th ஹவுஸில் ராகு பொதுவாக வரும்பொழுது உங்கள் பர்த் சார்ட்டில் அது தோஷமான ராகுவாக இருந்தால் அது அப்பாவுக்கு பாதகத்தை செய்யும். உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு யோகமான ராகுவாக இருக்காரு, இல்லை பணம் கொடுக்குற ராகுனா இந்த 9th ஹவுஸில் உங்களுக்கு ஃபார்ச்சூன் ஆக்டிவேட் பண்ணும். அவ்வளோதான் அதோடைய வித்தியாசம். எனக்கு வந்து மிதுனத்தில் நீங்கள் நிறைய ஹெல்த்தை பற்றிலாம் சொன்னீங்க, பொதுவாக இது வாதம் சம்மந்தப்பட்ட ராசியாக இருக்கிறதுனால. பட் எனக்கு வந்து நான் வந்து பார்க்குறதுனா மாணவர்களுக்கே வந்து நான் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணதில் தே ஆர் வெரி ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட். பட் என்னென்னா அந்த ஓவர் ஆர்வ கோளாறுனாலேயோ சில பேருக்கு வந்து ஆர்வம் வந்துடுச்சுன்னா நான் பார்த்துருக்கேன், அப்படியே மணிக்கணக்காக தூங்காமல் அப்படியே பேய் மாதிரி படிப்பாங்க. ஆர்வம் இல்லைன்னா என்ன தான் புஷ் பண்ணாலும், டீச்சர் சொன்னாலும், மாஸ்டர் சொன்னாலும் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இந்த வருஷம் இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு,
இந்த மார்ச்லாம் வரப்போகுது, இந்த வருஷம் ஜூனில் குரு மாற போகிறார். சரி, நிறைய பேருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது மிதுன ராசி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், படிக்கணும்னு நினச்சா படிச்சு, எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டில் 40 மார்க் எடுத்தாலும் பாஸ் தானே, 90 மார்க் எடுத்தாலும் பாஸ் தானே. இந்த மிதுனம் தான் இந்த விஷயத்தில். ஆனால் அவங்க இன்வால்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ அவங்களுடைய கல்வி நிலையில் ஆரம்ப கல்வியில் குரு வராரு, 4ஆம் பாவமும் நல்லா இருக்குது, 9ம் நல்லா. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, இந்த நான் செமஸ்டர் வச்சுருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ணுவேனா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இந்த மிதுன ராசி வந்து இந்த வருஷம் அதை கம்ப்ளீட் பண்ணும். என்ன ஒரு விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எய்மாக எடுத்துக்கிட்டு, நான் இந்த வருஷம் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு எய்ம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கூட அவங்களுடைய ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணுற தசாபுத்தியும் ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா மிதுனம் இந்த வாட்டி எல்லா பாடத்துலையுமே நல்ல சிறப்பு எடுப்பாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், நிறைய மிதுனத்துக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி பிடிக்கவே மாட்டேங்குது சார். ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நீங்கள் +2 படிக்கிறவங்க இந்த ஹிஸ்ட்ரின்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி புலம்புறவங்களும் அதிகமாக இருக்காங்க. அதே போல் இந்த காலேஜ் குரூப்பில் எடுக்கிறவங்க காமர்ஸு, அதை புலம்புறவங்க அதிகம். ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த பிளானட் சொல்லக்கூடிய சனி வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கு எஃபெக்ட்டுக்கு, நான் எஃபெக்ட் போட்டால் ஜெயிப்பேனா, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க மிதுன ராசி படிப்பில். அப்போது இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இன்கம் வைஸாக ஒரு பென்ஷன் வைஸோ, இல்லைன்னா பையன்கிட்டேருந்து காசு வரணும், வெளிநாட்டில் இருக்கான் பையன், இந்த இன்கம் பேஸ்லேயும் ஹெல்த் பேஸ்லேயும் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனம் 2026 நீங்கள் இன்கம் பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமாக தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 10ல் சனி என்ன பண்ணுவார்னா, ஆல்மோஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து அந்த ரிட்டைர்மெண்ட் பிளானை வந்து கிளியராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ரிட்டைர்மெண்ட் பிளான் வந்து சனி எப்போல்லாம் 10,000 நெருங்குறாரோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து போதும்பா, நானும் வந்து 30 வருஷமாக அந்த குடும்பத்துக்காக உழைச்சேன், எல்லா பணமும் பண்ணேன், சம்பாரிச்சு இவங்களுக்கே கொடுத்துட்டேன், ஸோ இதுக்கு மேலே நான் வந்து லைஃப்பில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறதுல அந்த சனி அந்த இதை கொடுக்குது. பட் அவங்க பணம் வந்து கஷ்டப்படுவாங்களான்னு நான் பார்க்கும்பொழுது பொதுவாகவே அந்த மாதிரி பிளான் உடையவும் அவங்க இல்லை. அப்போது நிச்சயமாக வந்து மிதுனத்தை சேர்ந்த உங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் குரு இப்போ மாறுறாரு, எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும், கொடுத்த பணமும் திரும்பி வரும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும், கொடுத்த பணமும் திருப்பி வரும். ஃபேமிலி சைடில் சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஃபைனான்ஷியலாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். சனி 10 வந்தானா ஒரு பார்வை 4. ஸோ அந்த வயது கருதி ஒரு சிலருக்கு ஒரு சில உடல் உபாதைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். பட் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு மிதுனம் வந்து ஒரு முதல் பாதி அப்படின்னு 2026 ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் கூட செகண்ட் ஹாஃபில் மிதுனத்துக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல சேஞ்சஸும் நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்க போகுதுன்றதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இப்போ அவங்க இன்சூரன்ஸும் போடலாம் இல்லை சார்? தாராளமாக போடலாம், டெஃபினட்டாக பேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறது தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலனெலாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு ஆஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி, அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச
அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.